டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்குறாங்க மேக்ஸில். ஓகேவா? அப்போ 25 கொஸ்டின் எப்படி சார் பிரிக்க போகிறாங்க அப்படின்னா, ஆப்டிடியூடில் 15 கொஸ்டினும் நம்மளுடைய ரீசனிங் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்டிடியூடில் எதெல்லாம் சார் நான் வந்து முக்கியமாக நான் ஃபுல்லாக எதெல்லாம் சார் நான் படிச்சே ஆகணும் அப்படின்னா எல்சிஎம் வச்சே படிச்சுக்கோங்க. இப்போ அதிகமாக கேட்குறாங்க கேள்விகள் இப்போ. ஓகேவா? நம்மளுடைய ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படிச்சுக்கோங்க. வேறு எது சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்டுருவாங்க இதுலேருந்து நமக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மென்சுரேஷன் ஏரியா அண்ட் வால்யூம் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா ஃபுல்லாக படிச்சு போயிருங்க. ஃபார்முலா இருந்தால் போதும் நம்ம வந்து எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக எழுதிக்கலாம் இந்த இடத்துல நமக்கு. ஓகேவா? அப்புறம் டைம் அண்ட் ஒர்க் இந்த இடத்துல. ஓகேங்களா? இது நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிறீங்க இந்த இடத்துல. ஓகே. தென் பார்த்தீங்கன்னா அது ரீசனிங் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா டைஸ். இப்போ பகடைகள் வந்து இப்போ என்ன மாதிரி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெண்டு வந்து வேறு ஆயிடுச்சு பகடைகளுக்கு. முதல்ல ஈஸியாக இருந்துச்சு. முதல்ல வந்து எத்தனை 2 பகடை கொடுத்துருவாங்க. 2 பகடை கொடுத்துட்டு அதோடைய எதிர்பக்கம் கேட்பாங்க. நீங்கள் ஈஸியாக நினச்சிவீங்க நீங்கள் வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்னது ஃபுல்லாக நம்ம அடிச்சு போய்கிட்டு இருந்தோம் நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு. பட் இப்போ அப்படியே போய்கிட்டு இருக்கு இல்லை. ஓகேவா? நம்மளுடைய குரூப் 2A இருக்குல்ல, அந்த 2Aவோட மெயின்ஸ் கொஸ்டின் அடுத்து குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அதில் பாருங்கள். ஓகேவா? அதில் கேட்கக்கூடிய பகடைகள் நமக்கு என்னது வேறு மாதிரி இருந்துச்சு கம்ப்ளீட்டாக குரூப் 1உடைய ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் என்னது ஃபுல்லாக நீங்கள் படிக்க ஆரம்பிங்க இந்த இடத்துல. ஓகேவா? அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பசில்ஸ். ஸோ பசில்ஸ்னாவே கண்டிப்பாக எது கேள்வி கேட்கலாம் நமக்கு வந்து ஏஜ் நமக்கு கேள்வி கேட்கலாம். பிளட் ரிலேஷன் நமக்கு என்னது கேள்வி கேட்கலாம் இந்த இடத்துல. அப்போ நீங்கள் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்னது கொஞ்சம் படிச்சுக்கோங்க இந்த இடத்துல.